இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 7th சாப்டர் எக்ஸசைஸ் 2.8ல் சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். ஒரு முடிவுறா பெருக்குத் தொடரின் முதல் உறுப்பு 8, முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் 32/3 எனில் அதன் பொது விகிதம் காண்க. இப்போ நமக்கு ஒரு முடிவுறான்னு கொடுத்துட்டாலே நம்ம ஃபார்முலா பார்த்திங்கன்னா S ∞ A/1 - R. சரிங்களா? இதில் முதல் உறுப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதோடைய கூடுதல் மதிப்பு 32/3ன்றதும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்மள பொது விகிதம் ஆரோட மதிப்பு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்களா? அப்போ முதல் உறுப்பு ஏவோட மதிப்பு என்ன? 8. உறுப்புகளின் கூடுதல் S ∞ மதிப்பு என்ன? 32/3. இதில் நம்ம ஆரை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முடிவுற உறுப்புகளுக்கான ஃபார்முலா கூடுதலுக்கு S ∞ A/1 - R. சரிங்களா? ஈக்குவல் இப்போ S ∞ மதிப்பு என்ன கொடுத்துட்டாங்க? 32/3. ஏவோட மதிப்பு 8/1 - R. சரிங்களா? இப்போது இங்கே பகுத்தல் இருக்க அந்த 1 - 6 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போகலாமா? பெருக்கெல்லாம் மாறுமா? 32/3 × 1 - R ஈக்குவல் என்ன வரும்? 8 மட்டும் வரும். சரிங்களா? இப்போது 32/3 இந்த பக்கம் இருக்கிறத ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போகும்போது 3/32 வருமா? இல்லை நீங்கள் ஒரே டைமாக மாற்றிக்கிறதுனால மாற்றிக்கலாம். 1 - R ஈக்குவல் 8 × 3/32. 1 - R ஈக்குவல் இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 8 4 32. இப்போ என்ன வரும்? 3/4 வருமா? நமக்கு ஆறு மதிப்பு மட்டும்தான் வேணும். அப்போ இங்கே +1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 மாறுமா? இப்போ -6 ஈக்குவல் 3/4 -1 வரும். இதை கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணலாமா? -R ஈக்குவல் இது எதுவுமே இல்லை, 1க்கு அர்த்தம் 1 × 3 3 -1 × 4 4 /4 × 1 4. சரிங்களா? -R ஈக்குவல் 3 - 4 கழிச்சா எவ்வளோ? -1 -1/4 வருமா? இப்போது கண்டு பக்கம் காமனாக மைனஸ் இருக்குது. மைனஸ் இருக்கிறதுனா மைனஸ் ரிமூவ் பண்ணிடலாமா? ரிமூவ் பண்ணும்போது என்ன வரும்? ஆரோட மதிப்பு 1/4. பொது விகிதம் என்ன? R ஈக்குவல் 1/4. சரிங்களா?